துதிப்போர்க்கு வல்வினை போம். இப்போது மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம 3 வகையாக நம் வினைகளை செய்கிறோம். அப்போ துதிப்போருக்கு யாராவது ஒருத்தர் வாய் விட்டு இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறான்னு வைங்களேன், அவளுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு துணி வாங்க போகிறோன்னா ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசமாக நமக்கு வேணும். ஏதாவது ஒன்று வேணும். எது பண்ணாலும் நாம் பிரதிபலனை எதிர்பார்த்து கொண்டே நாம் அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ நமக்கு என்ன இந்த இடத்துல நான் துதிப்போருக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும்? சாமி எனக்கு என்ன கிடைக்கும்? வல்வினை போம். நாம் இத்தனை ஆண்டுகளாக பல பாப புண்ணியங்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அதிலிருந்து ஏற்படக்கூடிய வினைகள் அனைத்தும் நம்மை விட்டு போகுமா? பாருங்க, நம்ம எங்கே பேசிட்டு இருக்கோம்? இங்கே கீழே பேசிட்டு இருக்கோம். அவர் எடுத்த உடனே மேலே போயிட்டார். யார் ஒருவர் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லுகிறாரோ, வாய் விட்டு சொல்லுகிறாரோ, அவளுக்கு வல்வினை போம். அது மட்டும் இல்லையா, துன்பம் போம். அதனால் ஏற்படக்கூடிய உயிரில் ஏற்படக்கூடிய துன்பமும் போயிடுமா. அப்போ வல்வினை போம், துன்பம் போம். இந்த துதிப்போர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பக்தி. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தரம் சாயந்தரம் 6 மணிக்கு ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் என்ன பண்ணுவா, இல்லை யூடியூப்லேயோ லைவ்லையோ என்ன பண்ணுவா, நமக்கு இதை ஒளிபரப்போம். நம்ம உட்காந்துன்னு ஏதோ ஒரு விளக்கு ஏற்றிண்டோ, இல்லைனா பூ கட்டிண்டோ, இல்லை பாத்திரம் தேய்ச்சிட்டோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்மளுக்கு அறியாமல் சொல்லிகிட்டே இருப்போம், இல்லை வாயால் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம அப்படி பண்ணும்பொழுதே நமக்கு வினைகள்லாம் போயிடுமா. இது முதல் கட்டமாக சொல்கிறார். இரண்டாவது, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும். நெஞ்சில் பதிப்போர்க்கு, இப்போ நம்ம அறியாமல் சொல்லிகிட்டே இருப்போமா, ஏதோ வேலை பார்த்துட்டே வாயால் என்ன பண்ணுறோம், மெய்யால் சொல்கிறோம். அடுத்தது நெஞ்சில் பதிப்போருக்கு நம்மளை அறியாமல் என்ன ஆகிடுவது, மனப்பாடம் ஆகிடும் நமக்கு. நம்ம இப்போ பாத்திரம் தேய்ச்சிட்டே டிவியில் ஓடணும்னு அவசியம் இல்லை. தூங்கிட்டு இருக்கும் போதும் சொல்லுவோம், மூச்சுட்டு இருக்கும் போதும் சொல்லுவோம், வண்டி ஓட்டும் போதும் சொல்லுவோம். எதை எப்போ என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மனமாகப்பட்டது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், மனனம் செய்து நெஞ்சில் பதிப்போருக்கு. சரி, வினை போயிடும் சுவாமி, நம்ம முன்னாடி என்ன பண்ணுறோம், துதித்தால் நம்ம வினை போயிடும்னு சொல்கிறார். நெஞ்சில் பதித்தால் என்ன கிடைக்கும்? நமக்கு தான் என்ன கிடைக்கும்ன்ற எண்ணம் நம்மளை விடவே விடாது இல்லையா? நெஞ்சில் பதிப்போருக்கு என்ன கிடைக்குமா? செல்வம் பலித்து. என்ன சுவாமி, ஒன்றுமே செல்வமா, எல்லாம் வினை போயிடும். இந்த இடத்துல எதை செல்வம் என்று குறிக்கின்றார்னா, ஏதோ வீடு வாசல் அல்லது பெரிய காரு பங்களா அதல்ல. அல்லது அது வெளியில் புறத்திலே இருக்கக்கூடிய செல்வங்கள். அகத்திலே இருக்கக்கூடிய செல்வங்கள் என்னது, பொறுமை, நியாயம், உண்மை, இதெல்லாம் நம்ம அகத்திலே இருக்கக்கூடிய செல்வங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கிடைக்கும்னு அவர் சொல்கிறாரா? செல்வம் பலித்துனா கிடையாது. அனைத்தும் கிடைக்க பெற்றால் மட்டும்தான், அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெற்றால் மட்டும்தான் இந்த மனித செல்வமாகப்பட்டது உருவாகுகிறது.